இப்போ நம்ம லிவர்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போதே ஒரு ஜாண்டஸ் அண்ட் அது மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். சுருக்கமாக சொன்னால் என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பழக்கணும் அப்படின்னா லிவர் ப்ராப்ளம் ஆகும். லிவர் டேமேஜ் ஏற்படுறதுக்கே டைம் எடுக்கும். அந்த ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி இல்லைன்னா ஸ்காரிங் இதில் இருந்து கேன்சர் உருவாகும். இது அஃபெக்ட் ஆகி ஃபேட்டி லிவர் தாண்டி ஃபைப்ரோசிஸ் சிரோசிஸ்ன்னு போச்சுன்னா அந்த ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டியும் போயிடும். நீங்கள் சொன்னீங்க சர்ஜரி இருக்குது, கீமோதெரப்பி இருக்குது, ரேடியோ தெரப்பின்னு மற்ற கேன்சருக்கு இருப்பது மாதிரி இந்த லிவர் கேன்சருக்கு என்னென்ன கைண்ட் ஆஃப் மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது? ஒரு செடி இருக்குது, அது வந்து தண்ணி விடலைன்னா அதுக்கு பட்டு போயிடும். அந்த மாதிரி பிளட் வெசல்ஸ் பிளாக் பண்ணால் அதுக்கு நியூட்ரியன்ஸ் போகாது, அது அப்படியே பட்டு போகும். அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் சர்ஜரி பண்ணுவேன்னா முடியுமா? இந்த லிவர் கேன்சர் பற்றி கொஞ்சம் நீங்கள் விளக்குங்களா? Hi all, welcome to Dr. Gem. We are excited to launch Dr. Gem podcast. I am Dr. Babu Narayanan, working at Gem Hospital, and today we have the pleasure of welcoming Dr. P. Sendilnathan, the Director and Chief Surgeon, Gem Hospital. Welcome sir, welcome to the first episode of Dr. Gem. We are fortunate to have you here, one of the senior most surgeon and with the youngest achieving surgeon I would call, and you have built a very good surgical practice and have contributed very much for the clinical oriented outcome of the surgical gastroenterology patients. Thank you, Dr. Babu, for those nice words. We have been doing a lot of patient-related, patient-centric initiatives, and I believe this kind of podcast definitely will go a long way, imparting a lot of health-related and especially our gastro-related awareness among the public. So, it's a good initiative, and especially you are at the helm conducting all these events. I'm doubly happy. Our conversations, the informations which we share, definitely I hope will help the public at large. இன்னைக்கு எதை பற்றி கேட்கலான்னு யோசிச்சேன்னா சார், நம்ம ஜென்ரல் ப்ராக்டிஸ் இது பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நிறைய கேன்சர் இருக்குது. நம்ம லிவர் பற்றிய கேன்சர் பற்றி ஒரு வித கிளாரிட்டியை மக்கள் மத்தியில் ஒன்று நம்ம கொண்டு போக முடியுமான்னு ஒரு சின்ன யோசனை தோணிச்சு. இப்போ நம்ம லிவர்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போதே ஒரு ஜாண்டஸ் அண்ட் அது மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் சர்டன் இதில் நமக்கு ஒரு வேக் சிம்டம்ஸோட ஒரு பேஷண்ட் வந்து நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போதோ இல்லை நான் மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிக்கு ரெஃபர் பண்ணும்போதோ பார்த்தா அவங்க பாசிபிலிட்டி ஆஃப் ஒரு HCC ஹெபடோசெல்லுலார் கார்சினோமா டக்குன்னு அப்படி ஒரு டயக்னோசிஸ்க்கு இது வர வேண்டியது. இந்த லிவர் கேன்சர் பற்றி கொஞ்சம் நீங்கள் விளக்குங்களா சார்? லிவர் கேன்சர் நிறைய டாக்டர்ஸ்க்கே வந்து என்ன ட்ரீட்மெண்ட், என்ன மாதிரியான டைப் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கு. ஏன் அப்படின்னா மற்ற ஆர்கன்ஸில் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ரியாட்டிக் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர்னா இட்ஸ் வெரி கிளியர். சர்ஜரி முடிஞ்சால் சர்ஜரி பண்ணி கட் பண்ணி எடுப்போம், முடியலையா அது வந்து கீமோதெரப்பி ரேடியேஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ மச் ஆஃப் ஒர்க் வித் ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி. ஆமா, இந்த ப்ரோமித்தியஸ் அந்த கிரீக் மித்தாலஜில பாத்தீங்கன்னா டெய்லி வந்து கொஞ்சம் அந்த கழுகு சாப்பிட்டு போகும், அடுத்த நாள் வளர்ந்துருக்கும் அப்படின்ற மாதிரி. கோர்ஸ் ஒரு நாள் வளராது, பட் அட்லீஸ்ட் ஒரு சில வாரங்கள் 1 or 2 monthsல இட் வில் க்ரோ. லிவர் வந்து ஆஸ் அ ரீஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி, பட் அது நார்மலா இருக்கிற வரைக்கும் தான். அது அஃபெக்ட் ஆகி ஃபேட்டி லிவர் தாண்டி ஃபைப்ரோசிஸ் சிரோசிஸ்ன்னு போச்சுன்னா அந்த ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டியும் போயிடும். அன்ஃபார்ச்சுனேட்லி லிவர் கேன்சர்ஸ் வந்து அந்த ஃபால்ட்டி லிவர், இந்த சிரோட்டிக் ஸ்டேஜ் வரும்போது தான் இட் ஆரிஜினேட்டிங். பிகாஸ் நிறைய ஸ்கார் ஃபார்மேஷன் இருக்கும். அந்த ஸ்கார் ஃபார்மேஷனில் இந்த லிவர் கேன்சர் வர்றதுக்கு இட்ஸ் ஈஸி. ஸ்கார் வந்து பிகமிங் லிவர் கேன்சர் அப்படின்றது. ஓகே, ஸோ விச் யூ ஆர் சேயிங் தட் அதாவது லிவர் டேமேஜ் ஏற்படுறதுக்கே டைம் எடுக்கும் டாக்டர் பாபு. பட் ஆனால் அந்த இது வந்து அந்த ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி இல்லைன்னா ஸ்காரிங் இதில் இருந்து கேன்சர் உருவாகும். அப்சல்யூட்லி 75% ஆஃப் த லிவர் கேன்சர் ஆரிஜினேட் இன் அ டேமேஜ்ட் லிவர். ஓகே, that becomes an important factor for our treatment. Normal liver la kidathata 60 to 65%, that means 2/3 of the liver we can safely remove. But liver transplant la we remove 60% comfortably and then keep it in a patient who needs liver transplantation. But adu vandu normal liver ku mattum dhaan porum. In a diseased liver generally overall paathamna even 10% koda nam cut panni eduthalume that precipitates liver failure. Oh, so ஒரு damaged liverல வந்து நல்லா இருக்கக்கூடிய liverல 60% கட் பண்ணி
பண்ணி எடுத்தா கூட they can survive with the leftover liver donor கொடுக்கும்போது. and இதுல டேமேஜ் ஆன லிவர்ல ஒரு 10% இது பண்ணா கூட ஈக்குலிபிரியம் ஆல்டர் பண்ணி they can go in for a கை வச்சாவே அதாவது ஒரு கேன்சர் வரும், ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் சிரோசிஸ்ல ஒரு சின்ன டியூமருக்கு. ஸோ தட் பிகம்ஸ் மோர் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு மேனேஜ் லிவர் கேன்சர். இப்போ நீங்க ஒரு வித்தியாசம் ஒன்று சொன்னீங்க, அதாவது இந்த pancreatic கேன்சரை ட்ரீட் பண்றதுக்கு ஒரு வழி இருக்குது, ஸ்டொமக் கேன்சரை ட்ரீட் பண்றதுக்கு ஒரு வழி. இந்த லிவர் கேன்சர் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜென்ரல் அப்ரோச் என்ன சார்? இப்போ ஒரு லிவர் கேன்சர்னு வந்ததுன்னா என்னென்ன மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்? நீங்க சொன்னீங்க சர்ஜரி இருக்குது, கீமோதெரப்பி இருக்குது, ரேடியோ தெரப்பின்னு மற்ற கேன்சருக்கு இருப்பது மாதிரி இந்த லிவர் கேன்சருக்கு என்னென்ன கைண்ட் ஆஃப் மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு? கேன்சர் ட்ரீட்மெண்ட்னு நீங்க டாக்டர் பாபு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ அனைத்தும் வந்து லிவர் கேன்சருக்கு செல்லுபடி ஆகும். ஓ ஓகே. அது வந்து சர்ஜரி, ரேடியேஷன், ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன், மைக்ரோவேவ் அப்ளேஷன், கீமோதெரப்பி, அந்த டேஸ்ன்னு சொல்லிட்டு பிளட் வெசல் பிளாக் பண்ணக்கூடிய ஒரு சினாரியோஸ். ஓகே. லிவர் அதாவது அந்த கேன்சர் செல்லுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசலை மட்டும் பிளாக் பண்ணக்கூடிய டேஸ்ட் டேர், அதுல அந்த பிளட் வெசல்லையே வந்து ரேடியேஷன் பார்ட்டிகல்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணி அது போய் டைரக்டா அந்த கேன்சர் செல்ஸ் பக்கத்துல டார்கெட்டட் தெரப்பி மாதிரி கொடுக்கிறது. அது அந்த லோக்கல் ரேடியேஷன் கொடுக்குற அளவுக்கு டிரான்ஸ் ஆர்டீரியல் கீமோ ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ அனைத்து ட்ரீட்மெண்ட்டும் லிவர் கேன்சருக்கு நம்ம வந்து we have to give. That depends on 3-4 factors. First வந்து liver status, second வந்து size of the tumor, body உடைய habitus, அந்த patient உடைய condition and stage of the disease. இதை பேஸ் பண்ணி இப்போ நான் சொன்ன 7-8 modalitesல எது அந்த particular patientக்கு அப்ளிகபிள் ஆகுமோ அது வந்து we have to give. as a liver surgeon என்ன ஃபர்ஸ்ட் நான் சர்ஜரி பண்ணுவேனா முடியுமான்னு பார்க்கணும். ஓகே ஓகே. யாராருக்கெல்லாம் அஸ் லிவர் கேன்சர் சர்ஜன் நான் சர்ஜரி பண்ணுவேன்னா ஒரு கிளியர் எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாத டியூமர், நான் அந்த பர்டிகுலர் கேன்சர் அஃபெக்டட் போர்ஷன் ஆஃப் த லிவரை எடுத்தா நான் வந்து ரிமைனிங் லிவர் வந்து கேன் கோப் அப் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் சர்ஜரி இஸ் த பெஸ்ட் மாடல். ஓகே. அதாவது என்னன்னா அந்த டிசீஸ் வந்து லோக்கலைஸ்டா இருக்குது, எங்கேயும் பரவல, அதை எடுத்தா இருக்கக்கூடிய லிவர் வந்து அவங்களுக்கு பாடியை சப்போர்ட் பண்றதுக்கான சக்தியும் திராணியும் அதுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது பண்ணா that is the best treatment for that particular kind of patient. But of course yes, that's the fact. ஒரு சர்ஜன் இப்படி பார்ப்போம் அப்படின்னா எஸ் இது வந்து இஸ் இட் ஆப்பரபிள் நான் சொல்றேன் இந்த வேரியஸ் ஃபேக்டர்ஸ். இப்போ நார்மல் லிவர்ல பெரிய டியூமரா இருந்தா 60-70% ஆஃப் லிவர் கூட எடுத்து ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் சொன்ன மாதிரி 60% வரைக்கும். ப்ராப்ளம் கம்ஸ் when two things. ஒன்று வந்து லிவர் ப்ராப்ளமாக இருக்குது, லிவர் சிரோசிஸ், ஃபேட்டி லிவர் ஆர் ஃபைப்ரோசிஸ்ன்னு போய் ஆர் ஸ்ப்ரெட் டியூமர் வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருந்ததுனா தான் மற்ற ஆட்களை வெயிட் பண்ணுறாங்கல்ல, நானும் இல்லை ரேடியோ ஃப்ரீக்வன்சி, ரேடியேஷன், கீமோ அதெல்லாம் தட் கம்ஸ் லேட்டர். ஸோ இந்த ஒரு சின்ன இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, யாரை கேட்குறீங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டா அந்த லிவர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து எந்தெந்த மாதிரி வகைப்படுத்தலாம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ சர்ஜரி ஃபர்ஸ்ட். சர்ஜரி முடியாதுன்னா வி வில் கம் டு த அதர் ஆஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கை வச்சா மாட்டிக்கும் அப்படின்னா ஓகே, லிவர் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா கேன்சர், எனக்கு கேன்சர் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ எப்படி ஸ்ப்ரெட்டை பண்ணுறது, அதை பொசுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி, ரேடியேஷன் கிடையாது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் ஹீட்டை வச்சு அதை பர்ன் பண்ணிடும். ஓகே. சரௌண்டிங் லிவருக்கு வந்து அந்த ஹீட் வந்து பாஸ் ஆகாதபடி ஃபோக்கஸ்டா ஹீட் எனர்ஜி, அது ரேடியோ ஃப்ரீக்வன்சி எனர்ஜி ஆர் கிரையோன்னு சொல்லிட்டு கூல் எய்தர் வெரி ஹாட் ஆர் வெரி கோல்டு எனர்ஜியை வச்சு ஒரு மைக்ரோவேவ் இந்த மாதிரி எனர்ஜியை வச்சு வி பர்ன் தட் பர்டிகுலர் டிஷ். அப்படி பர்ன் ஆச்சுன்னா அது அப்படியே சுட்டு பொசுங்கி அது வந்து நார்மலாக கம்ப்ளீட்டாக கரையறதுக்கு வாய்ப்பு. அது வந்து சர்ஜரி பண்ண முடியாத சிச்சுவேஷன். அதையும் தாண்டி அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி கூட பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா we have chemotherapy. ரொம்ப பெரிய டியூமரா இருக்குது, நான் ஸ்ட்ரிங்க் பண்ணா சர்ஜரி பண்ணிடலாம், ஸ்ட்ரிங்க் பண்ணா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நான் சொல்றேன் அந்த டேஸ் டிரான்ஸ் ஆர்டீரியல் கீமோ எம்பலைசேஷன் பிளட் வெசல்ஸை டைரக்டா டார்கெட் பண்ணி கேன்சர் சப்ளை பண்றேன். எல்லா கேன்சருக்கும் இட் ஹாஸ் பிளட் சப்ளை நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதுல அந்த ஸ்பெசிஃபிக்கலி லிவர்ல இருக்கக்கூடிய டியூமருக்கு பிளட் சப்ளை என்ன வெசல் போகுதோ அதை பிளாக் பண்ணலாம். ஒரு செடி இருக்கு, அது வந்து தண்ணி விடலைன்னா அதுக்கு பட்டு போயிடும் இல்லையா, அந்த மாதிரி பிளட் வெசல்ஸ் பிளாக் பண்ணா அதுக்கு நியூட்ரியன்ஸ் போகாது, அது அப்படியே பட்டு போகும். தட்ஸ் கால்ட் டிரான்ஸ் ஆர்டீரியல் கீமோ எம்பலைசேஷன். அதுல பிளட் வெசல் மூலியமாவே ரேடியேஷன் மெட்டீரியல்ஸையும் கீமோ ரேடியேஷன் சொல்லுவோம், டேர்ன்னு சொல்லுவோம். அந்த ஒரு மெட்டீரியல்ஸையும் நம்ம வந்து த்ரூ வெயின்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, ஆர்டரியில கொடுத்தோம் அப்படின்னா தட் ஆல்சோ வில் ஹெப்பாட்டிக் ஆர்டரி இன்ஃபியூஷன் ஆர் டிரான்ஸ் ஆர்டரியல் கீமோ எம்பலைசேஷன் அப்படின்னு கொடுத்தோம்னா அது ஷ்ரிங்க் ஆகும். பை த டைம் ரொம்ப பெருசா இருக்கும்போது ஆப்ரேஷன்
ஆப்ரேஷன் பண்ண முடியாது, சின்னதாயிருச்சுன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாம், அதை டிரான்ஸ்பிளான்ட் கொடுப்பாங்க. இந்த ஆஸ்பெக்ட் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரான்ஸ்பிளான்ட் பற்றி பேசும்போது ஒரு சிரோசிஸ் வருது, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், அக்யூட் லிவர் ஃபெயிலியர் வருது, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம்னு. இப்போ நீங்கள் ஒரு கான்செப்ட் ஆஃப் அதாவது லோக்கலைஸ்டு கேன்சர் ஹெட்ஸை கூட நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம்னு சொல்கிறீங்களா? அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் பார்ப்போம். அது வந்து ஒரு கல்ல 2 மாங்காய் ஓகே அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்பிளான்ட்டை ஃபார் லிவர் கேன்சருக்கு பார்க்கும். ஓகே. நார்மல் லிவர் அந்த கேன்சரை எடுக்கலாம் அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட் தேவையில்லை. பட் சிரோட்டிக் லிவர், ஃபால்ட்டி லிவர்ல ஒரு கேன்சர் வருது அப்படின்னா கேன்சரையும் சேம் டைம் ரூட்டோடு எடுக்கணும், ஃபால்ட்டி லிவரையும் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் டிரான்ஸ்பிளான்ட். பட் ஆனால் அது பரவாமல் இருக்கணும். எங்கேயும் பரவி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி மறுபடியும் ஃபியூ மந்த்ஸ்ல எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அவ்வளோ பெரிய ஒரு எஃபர்ட், டைம், மணி, எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகும். ஸோ தேர் ஆர் சர்டன் கிரைட்டீரியா. மெடிக்கலி வி ஹேவ் மிலான் கிரைட்டீரியா, UCLF கிரைம், அந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியா இருக்கு. அந்த கிரைட்டீரியால எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகல, ஆனால் லிவர் இஸ் ஆல்சோ அட் ஃபால்ட் அப்படின்னா கம்ப்ளீட் அந்த ஓவர் என்ஜின் எல்லாம் மாத்திருங்க அப்படின்ற மாதிரி. ஃபால்ட்டி லிவர் which has also has got cancer அப்படின்னா அதை எப்படி எடுத்துட்டு நியூ லிவர் வச்சிட்டோம் அப்படின்னா, so we have 2 treatment, one for liver cancer, the other one for liver cirrhosis. ரெண்டுக்கும் வந்து ஒரே ட்ரீட்மெண்ட் லிவர் ஸோ இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட் நம்ம வியூவர்ஸ்க்காக ரீட்ரீட் பண்ணணும்னா, அதாவது ஒரு நார்மல் லிவர்ல ஒரு கேன்சர் ஒன்று வந்துச்சுன்னா அந்த கேன்சரை மட்டும் எடுத்தா போதும், டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி யோசிக்க தேவையில்லை. அதுவே அவங்களுக்கு தேவையான மற்ற இடத்துல பரவாமல் இருக்கும் பட்சத்தில் தேவையான ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 2 months வளர்ந்துரும். ஸோ ரெண்டாவது விஷயங்கள், அதே கேன்சர் வந்து ஒரு சிரோட்டிக் லிவர்ல இருக்குது, பட் அதாவது டேமேஜ் ஆன லிவர்ல இருக்குது, பட் எங்கேயுமே பரவலைன்னா நீங்க சொல்ற ஒரே கல்ல 2 மாங்காங்கிற கான்செப்ட் படி அதே அந்த அப்படியே நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம்னா அந்த கேன்சரையும் எடுத்த மாதிரி இருக்கும், தென் அதே சமயத்தில் ஒரு புது லிவர் வச்ச மாதிரியும் இருக்கும்னு சொல்ல வரீங்க. MBBS இதுனாலும் சரி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டினாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிவென்ஷனுங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம எல்லாத்தையும் இது பண்றோம். ப்ரிவென்ஷனை தாண்டி போகும்போது ஒரு டிசீஸ்னு வரும்போது அதோட காம்ப்ளிகேஷனை தடுக்க பார்க்குறோம். அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போது அதை எப்படி ட்ரீட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்து லாஸ்ட் வரைக்கும் அப்படி நம்ம கொண்டு போகிறோம். இப்போ வாட் வுட் யூ டெல் டு த வியூவர்ஸ் தட் சரி நான் லிவர் கேன்சர், இப்போ எங்கள் அப்பாவுக்கு லிவர் கேன்சர், எங்கள் அம்மாவுக்கு லிவர் கேன்சர் இருந்து இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த லிவர் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கோ தட் இஸ் ஒன் திங். அப்போ சிரோசிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு தட் இஸ். மற்றபடி இந்த சிரோசிஸ் வந்த பேஷண்ட்டோ இல்லை லிவர் டேமேஜ் ஆன பேஷண்ட் ஏதாவது ப்ரிவென்டிவாக டெஸ்ட் பண்ணுறதுக்கான இமேஜிங்கோ இல்லைனா பிளட் டெஸ்ட் ஏதாவது இருக்குதா, இவ்வளோ நாளைக்கு ஒரு தாட்டி மானிட்டர் பண்ணால் வி ஆர் கீப்பிங் அன் ஐன்னு? நல்ல பாயிண்ட். இப்போ இது இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தது லிவர் கேன்சர் வந்ததுன்னா என்ன ட்ரீட்மெண்ட், அதோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வரணும், வை வி ஷுட் பி இன் தட் பர்டிகுலர் ப்ராப்ளம். மற்ற எல்லா கேன்சருக்கும் இருக்கக்கூடிய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை விட லிவர் கேன்சருக்கு நிறைய ப்ரிவென்டிவ் நான் சொன்ன மாதிரி 75% ஆஃப் த லிவர் கேன்சர் இன் சிரோட்டிக் பேஷண்ட் அண்ட் 75% ஆஃப் த சிரோட்டிக்ஸ் கேன் பி ப்ரிவென்டட். லிவர் கேன்சர் ப்ரிவென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்கன்ஸ்ல வரக்கூடிய கேன்சர் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸை விட லிவர் கேன்சரை 75% we can avoid. ஓகே, அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதாவது இப்போ மற்ற கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணணும்னா ஈஸியஸ்ட் கேன்சர் டு ப்ரிவென்ட் இஸ் லிவர் கேன்சர். ஆமா ஆமா, அது நம்ம கையில தான் இருக்குதுங்கிறீங்க. மற்ற சில கேன்சர்ஸ் நம்ம கையில இல்ல. இதுல வந்து முக்கால்வாசி லிவர் கேன்சர் நம்ம ப்ரிவென்ட் பண்றோம். ஏன் அப்படின்னா 75% ஆஃப் த லிவர் கேன்சர்ஸ் அரைஸ் இன் லிவர் சிரோசிஸ் அண்ட் லிவர் சிரோசிஸ் இஸ் ஈஸிலி ப்ரிவென்டபிள். யாருக்கு வரும்? தண்ணி அடிக்கிறவங்களுக்கு வரும். அது இல்லாமல் ஹெப்படைட்டிஸ் BC, அன்சேஃப் செக்ஷுவல் ப்ராக்டிசஸ், ட்ரக் அபியூசர்ஸ், அது இல்லாம வந்து சரியா சாப்பிடாம இருந்து ஃபேட்டி லிவர். இன்னும் சுருக்கமா சொன்னா என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பழக்கணும் அப்படின்னா லிவர் ப்ராப்ளம் ஆகும். லிவர் வில் கெட் பீட். லிவர் ஒரு லெவலுக்கு வரைக்கும் தான் தாங்கும். அதுக்கு மேல பொறுத்து பொங்கி எழுந்துரும், அது சுருங்கி அது நமக்கு சிரோசிஸ் ஆகும். ஸோ அதனால இந்த கெட்ட பழக்கம், ப்ராப்பர் எக்ஸசைஸ், நோ ட்ரக்ஸ், அன்சேஃப் செக்ஷுவல் ப்ராக்டிசஸ், ப்ராப்பர் வேக்சினேஷன், ஹெப்படைட்டிஸ் பிக்கு வந்து குட் வேக்சினேஷன் இருக்கு, ஹெல்தி ஃபுட்ஸ், அந்த மாதிரி என்னென்னலாம் நம்மளுடைய லிவர் பாதுகாக்கிறதுக்கு நிறைய இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா 25%க்கு மேல சான்ஸ் இல்லை. அதுவுமே வந்து ப்ராப்பரா நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் இன் வைல் எங்கேயாவது வந்து ஒரு வைல்டு மியூட்டேஷனால வரக்கூடிய லிவர் கேன்சர் தவிர we can completely avoid liver cancer. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் மெசேஜ் எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க, it has to be prevention, liver cancer prevention. அதுவும் இந்த மாசம்லாம் ஹெப்படைட்டிஸ் டே எல்லாம் வருது. அதுல என்னோட மெசேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இஸ் லிவர் கேன்சர் ப்ரிவென்ஷன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அஸ் அ லீடிங் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் நீங்கள் சொல்ல வேண்டிய மெயினான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் தி லிவர் கேன்சர். அது வந்து நம்ம கையில் தான் மோஸ்ட்லி இருக்குது.
மத்த இது இல்ல கையில இருக்கு. உங்களுக்கு லிவர் கேன்சர் வரக்கூடாது, என்கிட்ட வரக்கூடாது, நம்ம கிட்ட வரக்கூடாது அப்படின்னா லிவரை ஃபாலோ ரொம்ப சேஃப் பண்ணிக்க, சேஃபா வச்சு. இப்போ இந்த சிரோசிஸ் வந்த ஆளுங்களுக்கு லிவர் கேன்சர் ஏர்லியா வர்றத மானிட்டர் பண்றதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி நான் சொன்னது ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன். கண்டிப்பா வரக்கூடாதுன்னா லிவர் ஒழுங்கா வச்சுக்கிட்டா கேன்சர் வராது. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ மெசேஜ் இஸ் வெரி கிளியர். ரெண்டாவது, ஃபார் அன்பார்ச்சுனேட் ஃபியூ, யாருக்காவது இந்த சிரோசிஸ் இருக்கு, ஃபேட்டி லிவர் இருக்கு. ஃபேட்டி லிவர்ல ஆரம்பிக்குது பேசிக்கலி. எனி லிவர் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபேட்டி லிவர். அதாவது ஸ்வெல் ஆகுது, அப்புறம் அப்படியே ஷ்ரிங்க் ஆகுது, அப்புறம் அப்படியே ரொம்ப சொரசொரப்பாகுது, அதுல இருந்து லிவர் கேன்சர் வருது. ஸோ ஃபேட்டி லிவர்ல ஆரம்பிச்சு ஃபைப்ரோசிஸ் ஸ்டேஜ், சிரோசிஸ் ஸ்டேஜ்னு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு ரிவர்சிபிள் ஆர் இர்ரிவர்சிபிள் லிவர் டேமேஜ் இருக்குதுன்னா அவங்க பீரியாடிக்கலி செக் பண்ணிக்கிறது நல்லது ஃபார் லிவர் கேன்சர் வருதா வரலையான்னு. வெரி சிம்பிள் டெஸ்ட். ஏஎஃப்பி அப்படின்னு ஒரு பிளட் டெஸ்ட் அண்ட் ஒரு அல்ட்ராசவுண்ட். இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 சென்டிமீட்டர் வந்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் லிவர் கேன்சர் வருது. ஸோ இயர்லி ஒன்ஸ் யாரெல்லாம் நம்மளே வந்து இப்போ நமக்கு நம்மளுடைய லிவர் பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுவோம், இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க சிரோசிஸ் இருந்ததுன்னா. அது வந்து இட்ஸ் குட் ஃபார் தெம். லிவர் ப்ராப்ளத்தையும் ஐடென்டிஃபை பண்ணும், கேன்சரையும் ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ யாரெல்லாம் அட் ஹை ரிஸ்கா இருக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லிவர் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, அவங்க அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் இந்த லிவர் ஃபங்க்ஷனோட சேர்த்து இந்த ஆல்ஃபா ஃபீட்டோ புரோட்டீன் அந்த மாதிரி சில டியூமர் மார்க்கர்ஸ் இருக்கு, அது பிளட் டெஸ்ட் தான், அதோட சேர்த்து ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா we can pick up certain things early. அந்த சின்னதா ஒரு நூலை பிடிச்சி அப்படியே வந்து போய் பெரிய ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஒரு சின்ன சட்டில் சேஞ்ச் இருந்தாலும் அதுலேருந்து அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ, அப்புறம் சிடி ஸ்கேன், பெட் சிடி அந்த மாதிரி நம்ம போகலாம். பட் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் டக்குன்னு உடனே பெட் சிடி வருஷம் பண்ண வேண்டாம், 6 months ஒன்று பண்ணவே வேண்டாம். ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் which is not costly, simple ultrasound abdomen which is again not costly, அது பண்ணணும் அப்படின்னா லிவர் கேன்சர் கேன் பி ஐடென்டிஃபைட் ஏர்லி ஐடென்டிஃபை பண்ணால் சர்ஜரி பண்ணுறது ஈஸி, ஆர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆர் எனி ட்ரீட்மெண்ட் லைக் எனி அதர் கேன்சர், ஏர்லி கேன்சர் ஈவன் இன் லிவர், ஈவன் இன் சிரோட்டிக் இஸ் ஈஸி than big cancer advance. So என்னோட செகண்ட் மெசேஜ், ஐடென்டிஃபை லிவர் கேன்சர் early if you are at high risk. ஸோ இப்போ நீங்க சொல்றீங்க, அதாவது லிவர் கேன்சர் இது பண்றதுக்கு சில பழக்க வழக்கங்கள் நம்ம விடணும், சில நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம வந்து ஏற்றுக்கணும், அதை வந்து நம்ம செய்யணும். ஸோ இந்த பழக்க வழக்கங்களை விடணும்னு சொல்றது ஒன்று ஆல்கஹால், இது ரெண்டாவது ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வராமல் இருக்கிறதுக்கான வேக்சினேஷன், அது மற்ற மூலமாக பரவாமல் இருக்குது, சேஃப் செக்ஷுவல் ப்ராக்டிஸ், இதெல்லாம் கொண்டு வந்துட்டு தேர்டு வந்து அவங்களோட ஜென்ரலைஸ்டு ஹெல்த், ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா தூங்கி ஒழுங்கா ஹெல்தியான டயட்டை சாப்பிட்டாலே ஆல்மோஸ்ட் பண்ணாலே ட்ரிம்மா உங்களை மாதிரி ட்ரிம்மா இருந்தாங்கன்னு வைங்களா வரவே வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம கொண்டு போயிடுறோம். அண்ட் அப்படி வர்ற பட்சத்தில் கூட அந்த சிரோசிஸ் ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்க்ரீனிங்கும் பேசிக் பிளட் டெஸ்ட் மூலமாகவே பண்ணிடலாம். இதுக்கு ஒன்றும் பெரிய செலவும் தேவையில்லை, நமக்கு அதுக்கு ஒரு ஊந்துதலும் அந்த கரெக்டான டைமுக்கான இது மட்டும் வரணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. இப்போ இந்த வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேல இப்போ நம்ம மக்களுக்கு ஒரு நச்சுன்னு 4 செய்தி சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா as a practicing gastroenterologist நீங்க என்னென்ன ஆஸ்பெக்ட் இந்த 4 விஷயம்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று என்னோட கோர் ஏரியா விட்டுட்டீங்க டாக்டர் பாபு. எப்படி டியூமர் எடுக்கிறோம், எப்படி என்னென்ன லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு, இது கரெக்டா நீங்க ஆக்சுவலா சொன்னீங்க. அந்த கேள்வி ஏன்னா என்னோட தாட் ப்ராசஸ் என்ன இருந்ததுன்னா, கடந்த 10 வருஷத்துல முன்னாடி நான் வந்து படிக்கும்போதோ இல்லைனா காலேஜ் படிக்கும்போதோ இல்லைனா இந்த இது படிக்கும்போதோ இருந்த சர்ஜிக்கல் டெக்னிக்குக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன அட்வான்ஸ்மெண்ட் நடந்திருக்குதுன்னு சொல்லுங்க சார். பட்டன் ஃபோனுக்கும் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரனால அவ்வளோ பாப்புலர் இல்லை. இப்போ வந்து வி ஹேவ் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி லிவர் சர்ஜரியில் அமேசிங் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அது வந்து லிவர் கட் பண்ணக்கூடிய டெக்னிக் ஆகட்டும், லேட்டஸ்ட் மினிமல் ஆக்சஸ் இப்போ லேப்ரோஸ்கோபிக் ஆர் ரோபோட்டிக் சர்ஜரிக்கல் டெக்னிக் ஆகட்டும், அதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி லைக் ஃபயர்ஃப்ளை மோட், ஐசிஜி, இந்த மாதிரி எங்க லிவர் கேன்சர் இருக்கு, எந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கு, எந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி அப்படின்ற ஒரு ரோட் மேப் வந்து லிவர் சர்ஜரிக்கு அமேசிங். நேவிகேஷன் சிஸ்டம், இன்ட்ராஆபரேட்டிவ் சர்ஜரி அப்போ நேவிகேஷன் எப்படி கூகுள் மேப் போட்டு நம்ம கார் ஓட்டிட்டு போற மாதிரி லிவர் சர்ஜரி வந்து அவ்வளோ நேவிகேட்டிங் சிஸ்டம்ஸ், அவ்வளோ முதல்ல வந்து லிவர்ல வந்து யூனிட்ல பிளட் கொடுப்போம், 10-15 யூனிட்ஸ் எல்லாம் பயப்படக்கூடிய ஒரு சர்ஜரி லிவர் சர்ஜரியா இருந்தது. இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த லிவர் சர்ஜரிஸ் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இல்லாமே முடிச்சு, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, ரோபோட்டிக் சர்ஜரி. இப்போ இந்த கிளாரிட்டிக்காக நம்ம கேட்கும்போது சார், ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் சர்ஜரின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, செகண்ட் வந்து எடுத்து பார்க்கும்போது இந்த லேப்ரோஸ்கோபின்னு ஒரு கான்செப்ட் வந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க அந்த நேவிகேஷன் ஒரு கான்செப்ட் சொல்றீங்க, அது
எனக்கே அண்டர்ஸ்டாண்ட் படிக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்குது, மக்களுக்கு புரியணும் அந்த ஒரு ஆஸ்பெக்டை சொல்லிட்டு இந்த ரோபோட்டிக்ஸ்னால என்ன அப்படி ஒரு புதுமை வந்திருக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். ரோபோட்டிக்ஸ்ல லிவர் வந்து நம்மளுடைய விலா எலும்பு அந்த செஸ்ட் போனுக்கு உள்ள இருக்கு. அந்த இடத்துல வந்து சம்டைம்ஸ் இன்ஆக்சசிபிளா இருக்கும், உள்ள போய் நம்ம பார்க்க முடியாம இருக்கும். இது அந்த பூனை எப்படி தெரியாம போய் பால் குடிக்குதோ அல்லது வந்து எங்க எது இருக்கோ அந்த மாதிரி எந்த வந்து இன்ஆக்சசிபிள் ஏரியாவுக்குமே வந்து லாப்ரோஸ்கோபிக் ஆர் மோர் ப்ரிசைஸ் ரோபோட்டிக் சர்ஜரி போய் அந்த ஏரியாவை வந்து கட் பண்ணிட்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாப்ரோஸ்கோபிக் ரோபோட்டிக் இல்லாம ஓபன் சர்ஜரி பண்ணும்போது எப்படி அனுமார் வந்து அப்படி நெஞ்சு திறந்து காமிக்கிற மாதிரி நம்ம ஃபுல்லா ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். சில சிச்சுவேஷன்ல பண்ணி தான் ஆகணும், பட் 80% ஆஃப் த டைம் நம்ம வந்து இந்த லாப்ரோஸ்கோபிக் ஆர் ரோபோட்டிக்ல பண்ணி அந்த பெரிய டியூமர் 10-15 சென்டிமீட்டர் டியூமர் கூட 10-15 சென்டிமீட்டர் டியூமர் எடுக்கலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு. ஓகே, நேவிகேஷன் சொல்றீங்களே சார், என்ன சார் நேவிகேஷன்றது? ஒரு எவ்வளவு தூரம் கட் பண்ணலாம், ஓகே, எவ்வளவு தூரத்துல பிளட் வெசல்ஸ் இருக்கு, ஓகே, எந்த இதை அவாய்ட் பண்ணணும். இப்போ நீங்க நேவிகேஷன் நம்ம ரோட்ல நேவிகேஷன் போகும்போது எந்த இடத்துல ரோடு பிரியுது, எந்த சைடுல இது பண்ணுது, எங்க டிராஃபிக் இருக்குது, எங்க இது இருக்குது, எந்த இடத்துல டிலே ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து இந்த உடம்புக்குள்ளாலேயே வந்து எந்த இடத்துல இது இருக்கு. ஸோ ப்ரிசிஷன் நல்லா இருக்கும். இட்ஸ் கால்ட் ப்ரிசிஷன் சர்ஜரி. எக்ஸாக்ட்லி அந்த வார்த்தை தான் ப்ரிசிஷன் சர்ஜரி. ஓகே, எந்த இடத்துல அடிஷனல் டியூமர் இருக்கு அது மினிமம் இருக்கும், இட் வில் ஃப்ளோரசன்ஸ் அப்படியே மினிமம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இங்கேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பிளட் ஒரு லாப்ரோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் வச்சு பார்த்தா இவ்வளவு தூரத்துல வந்து பிளட் வெசல்ஸ் இருக்கு, இதை அவாய்ட் பண்ணணும். அதுலயே ப்ராம்ப்ட் பண்றக்கூடிய ரோபோட்டிக் சிஸ்டம்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ வி ஹேவ் டு டிரைவர் சீட்ல உட்காந்து நம்ம சேஃபா ட்ரைவ் பண்ற மாதிரி சர்ஜரியில வி ஹேவ் டு டூ தட் பர்டிகுலர் ஜாப் கரெக்ட்லி, கிளீன்லி, ப்ரிசைஸ்லி வித் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஃப்ரம் ஆல் தீஸ். பட் ஐ திங்க் நீங்க அந்த கான்செப்ட் ஆஃப் அந்த பட்டன் போன்ஸ்ல இருந்து ஆண்ட்ராய்ட் போனுக்கு வந்த மாதிரி ஓபன் சர்ஜரியில இருந்து இந்த ரொபாட்டிக் சர்ஜரி இஸ் a major leap into the இது. அது மூலமாக நம்ம அப்டமனை எப்பவும் நம்மளோட இதுல வந்து பண்டோராஸ் பாக்ஸ்னு சொல்லுவோம், கண் கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் ஒன்று ஏற்படுத்தி அந்த இடத்துலயும் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வசதியோட ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் இருக்குதுன்னு சொல்ல வர்றீங்க. ஸோ இந்த வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேக்கு திரும்பியும் if I ask that as a gastroenterologist, as a senior gastroenterologist with thousands of surgery you have performed, what message you wanted to tell to the public regarding this liver? I am a surgical gastroenterologist. I do surgeries, treat medically. One organ, the organ which is very near and dear, which has to be protected. Largest organ in the body. Largest organ. So மற்ற ஆர்கன்ஸ் வந்து ஒரு வேலையை தான் செய்யும். ஹார்ட்னா பம்ப் தான் பண்ணுது, கிட்னி ஃபில்டரிங் டாக்ஸின்ஸ். லிவர் வந்து காம்ப்ளெக்ஸ், அதாவது the entire மெஷினரியே நம்மளுடைய உடம்புலயே வந்து இட் மெயின்டைன்ஸ் த ஹோமியோஸ்டேசிஸ். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆர்கனை நம்ம வந்து ரொம்ப பாடாப்படுத்தும். நம்மளுடைய இந்த ப்ரெசன்ட் ஆல் பேட் ஹேபிட், இட் கேன் பி ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், ஹெப்படைட்டிஸ் எதாக இருந்தாலும் இட் அஃபெக்ட்ஸ் லிவர் டைரக்ட்லி. ஸோ என்னுடைய இந்த வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேல என்னோட மெசேஜ் வந்து லெட்ஸ் ப்ரொடெக்ட் லிவர். இஃப் யூ வாண்ட் டு லிவ் ஹெல்த்தி, பிரைமரி ஆர்கன் வேர் யூ ஹவ் டு கான்சென்ட்ரேட் இஸ் லிவர். நம்ம ஃபேட்டி லிவர்லேருந்து இன்சிடென்ட்ஸ்லாம் அவ்வளோ அதிகமாகக்கூடிய இந்த இதில் நம்மளுடைய அல்ட்ராசவுண்டில் ஃபேட்டி லிவர் பர்சன்டேஜ் 60%. 100 அல்ட்ராசவுண்ட் அனுப்பிச்சா 60 people will have an ultrasound. ஸோ அதனால என்னுடைய இந்த ஒரு வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேல என்னுடைய மெசேஜ், ப்ரொடெக்ட் யுவர் லிவர், தட் வில் ப்ரொடெக்ட் யூ. ஸோ தட் இஸ் மை மெசேஜ். யூ ப்ரொடெக்ட் லிவர் அண்ட் அது வந்து இட்ஸ் கைண்ட் எனஃப் டு give it multiple times. ஸோ அதனால ஆல் த டிசீஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா லிவரை பார்த்துக்குங்க. எங்கள்கிட்ட வராதிங்க, லிவர் பார்த்துக்கிட்டு டாக்டர்ஸ் போக வேண்டாம். ஆமாம், ஸோ ப்ரொடெக்ட் யுவர் லிவர் ஸோ தட் த லிவர் வில் ப்ரொடெக்ட் யுவர் லைஃப். எக்ஸாக்ட்லி. That's my message in this World Hepatitis Day to all of the people who are listening. Thank you very much, sir. It was really a very good interaction. I think நம்மளோட வியூவர்ஸ்க்கு நிறைய ஒரு கிளாரிட்டி ஒன்று வந்திருக்கும், சில விதமான பயங்களும் போக்கியிருக்கும், அதாவது ஒரு தெளிவு ஒன்று கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம பேசும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறோம். Thank you very much for your time, sir. Thank you, Dr. Babu. Thank you, everyone. We will meet in the next episode. Till then, bye-bye.